ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் போனா புதுசா லான்ச் ஆகிக்கூடிய டாடா சீரா இவி வெஹிக்கிள் பார்க்க வந்திருக்காங்க. இவில ஆல்ரெடி டீசல் பெட்ரோல்ல 2 வேரியன்ட் வந்து ஒரு 6 மந்த்க்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ரீச் இருந்துச்சு. அதுல ஒரு இவி கொடுத்துருக்காங்க. இவில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாடல் டாப் எண்ட் மாடல்ல குவாட் வீல் டிரைவோட வந்திருக்கக்கூடிய ஒரு வேரியன்ட்டுங்க. இதுல 2 கிலோவாட் பேட்டரி கொடுக்குறாங்க. உங்களுக்கு 63 and 75 2 கிலோவாட் பேட்டரி வருது. அது இல்லாம உங்களுக்கு முக்கியமான என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஹைலைட்டடா கொடுத்துருக்காங்க அப்படியே ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த டாடா சீரோட ஃப்ரண்டேஜ் லுக் வந்து பார்த்துட்டீங்கன்னா எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இந்த வண்டியில் ஃப்ரண்டேஜ் எல்லாமே வந்து பண்ணால் உங்களுக்கு ஒரு கனெக்டடான உங்களுக்கு ஒரு டே லைட் ரன்னிங் லேம்ப் ஆக்சுவலாக வந்து வண்டியோட டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக ஹெட்லாம்ப்ஸ் வந்து பண்ணால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபாக் லேம்ப் வந்து பண்ணால் உங்களுக்கு ஐஸ் கியூப்ஸ் மாதிரி ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃப்ரண்டேஜ் வந்து பண்ணால் லுக் வைஸ் வந்து பண்ணால் ஒரு பிளாக் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் வந்து பெட்ரோல் டீசல் மாடலில் சேரா இந்த லுக்கில் இல்லைங்க. இதில் வந்து பண்ணால் அந்த பம்பர்ஸ் எல்லாமே ஒரு நியூ லுக்கில் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு குரோம் கிட்டில் வந்து பண்ணால் ஒரு ஸ்கிப் பேஜ் கொடுத்துட்றாங்க. அதேமாதிரி பிளாக் கலரில் ஒரு உங்களுக்கு சின்னதாக வந்து பண்ண இந்த ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்து பண்ணால் வந்துடுது. இது வந்து உங்களுக்கு லெவல் 2 அடாஸும் வந்து பண்ணால் வண்டியோட டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. அதேமாதிரி உங்களுக்கு பிளாக் கலர் காம்பினேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டிங்கன்னா இந்த டாட்டாவோட சிம்பிள் ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி ஆசிட்டிஸ் அதே மாதிரி தான் கொடுத்துட்றாங்க. இந்த வண்டியில் வந்து பண்ணால் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 2 சென்சார்ஸ் ஆக்சுவலாக கொடுத்துட்றாங்க. அதேமாதிரி அடாஸ் பொறுத்த வரைக்கும் லெவல் 2 அடாஸ் உங்களுக்கு வண்டியோட டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சராகவே பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் ஓவரால் வந்து பார்த்தா நம்ம வந்து அடுத்து நம்ம டயர் ப்ரொஃபைல் பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் என்ன மாதிரியான டயர் ப்ரொஃபைல்ஸ் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு 19 inch அலாய் வீல்ஸ் ஆக்சுவலாக வந்துருது. இது வந்து ஈவிக்கு உருத்தான ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க தாங்க சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து பண்ணால் அலாய் வீல்ஸ் வந்து பண்ணால் அலாய்க்கு மேலே இருக்கக்கூடிய ஆர்ச்சஸ் எல்லாமே வந்து பண்ணால் ஒரு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல கலர் காம்பினேஷன்லேயும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். டாட்டாவோட இவி சிம்பிள் ஆசிட்டிஸ் வந்து பண்ணால் அவங்களோட எல்லா வண்டியிலுமே கொடுக்குற மாதிரி இந்த டாடா சேராலுமே வந்து பண்ணால் அந்த இவி பேட்ச் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அடுத்த வண்டியோட ஓவரால் வந்து பண்ணால் மிரர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். மிரர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிளாக் கலர் லுக்கில் ஆக்சுவலாக மிரர்ஸ் கொடுத்துறாங்க. அதில் உங்களுக்கு ஒரு 360 டிகிரி கேமராவும் வண்டியோட டிஃபால்ட்டாக வந்துருது. இது வந்து பண்ணால் டாப் அண்ட் மாடல் அப்படிங்கிறனால உங்களுக்கு பிளாக் வித் வெஹிக்கிளோட பாடி டோன் கலரில் கொடுத்துறாங்க. அதுவும் டிஃபால்ட்டாக வந்துருது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து பண்ணால் ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸாக கொடுத்துருக்காங்க. கீழேயுமே வந்து பண்ணால் ஒரு கலர் காம்பினேஷன் ஆக்சுவலாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் பிளாக்ல வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து பண்ணால் டிரைவரோட டோர் கீழே ஆக்சுவலாக இருக்கும். அதை வந்து பண்ணால் இது ஃபுல் பிளாக் கலர் லுக்கில் கொடுத்துறாங்க. அது என்டையராகவே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி அந்த வீல் ஆர்ச்சஸ்மே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் பிளாக் கலர் லுக்கில் வருது. ஃப்ரண்ட் அண்ட் ரைட் எல்லாமே பிளாக் லுக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி உங்களுக்கு மேலேயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிளாக் காம்பினேஷனில் கொடுத்துறாங்க. ரூஃப் வெல்ஸ் ஃபுல் பிளாக்ல கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ரியர்லேயுமே வந்து டாட்டாவோட அந்த ஓஜியோட ஹைலைட் அந்த கிளாஸ் லுக் இருக்கு இல்லைங்கன்னா அது வந்து பண்ணால் எதுவுமே மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸே வந்துருது. அதே மாதிரி வந்து பண்ணால் உங்களுக்கு பிளாக் கலர் லுக்கில் அதையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரியருமே வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி ஒரு கலர் ஆக்சுவலாக வந்து பண்ணால் ஒரு பிளாக் கலர் லுக்லேயே வந்துருதுன்னு சொல்லலாங்க. ஸோ ரியர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரியரோட ஸ்டைல் வந்து பண்ணால் ப்ரீவியஸ் பெட்ரோல் டீசல் மாடலுக்கும் இதுக்கும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆசிட்டிஸ் ப்ரீவியஸாக இருந்த மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. பட் ரியரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரியரில் கீழே பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணால் உங்களுக்கு ஸ்கிப் பேஸ் எல்லாமே வந்து பண்ணால் ஆசிட்டிஸ் அந்த குரோம் கலர் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பிளாக் ஹைலைட்டடா வந்து இங்க ரியலுமே வந்து பண்ணா 2 ரெக்கார்ட் சென்சார் ஆக்சுவலா கொடுத்துறாங்க. 360 டிகிரி கேமரா ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர் வந்து பண்ணா இந்த மாடல்ல உங்களுக்கு வண்டியோட டிஃபால்ட்டா கொடுத்துறாங்க. அதே மாதிரி Sierra.ev பேட்ச் வந்துருது. டாட்டாவோட சிம்பிள் கொடுத்துறாங்க. ஈவிக்கே உரிய ஸ்டைல் வந்து பண்ணா அந்த ஒயிட் கலர்ல வரக்கூடியது அது வந்துருது. ரியர்லையுமே கனெக்டர் ஹெட்லாம்ப் செக்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. இந்த டாப் அண்ட் மாடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரியர்ல வந்து ஒரு கனெக்டரான ஹெட்லாம்ப் செக்ல வந்துருது. ரியர்ல டிஃபாகஸ் வண்டியோட உங்களுக்கு கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ணால் உங்களுக்கு ஒரு ஷார்ப்ஃபின் ஆண்டனா இன்னைக்கு நாள் எல்லா கார்ஸுமே இந்த ஷார்ப்ஃபின் ஆண்டனா வந்துருது. இதுலையுமே வந்து ஷார்ப்ஃபின் ஆண்டனா கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வண்டியில் ரூஃப் ரைல்ஸும் வண்டியோட டிஃபால்ட்டாக வந்துருது. ஸோ நம்ம பார்த்துருக்க இந்த மாடல் வந்து பண்ணால் குவாட் வீல் டிரைவுங்க. குவாட் வீல் டிரைவ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம ஒன்று வேணா அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த குவாட் வீல் டிரைவ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா QWD பேட்ச் ஆக்சுவலாக வந்து ரியலில் வந்து QWD டியூவல் மோட்டர் அப்படிங்கிற ஒரு பேட்ச் ஹைலைட்டாக கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆசிட்டிஸ் உங்களுக்கு பெட்ரோல் டீசல் காரில் வர மாதிரியே வந்து பண்ணால் உங்களுக்கு சார்ஜிங் பிளக்கிங் ஆப்ஷன் வந்து பண்ணால் உங்களுக்கு ரியரில் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ரேஞ்சு தாங்க. இந்த வண்டியில் முக்கியமான விஷயம் ரேஞ்சு தான். ஸோ இப்போ நம்ம சைடு ஆங்கிள்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இந்த லுக் தான் வந்து பண்ணால் Sierra பொறுத்த வரைக்கும் Sierra.ev பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைடு ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயமாவே பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு வந்து பண்ணால் முக்கியமான ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வண்டியில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டீரியர்ஸில் என்ன விதமான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, இன்டீரியர்ஸில் என்ன விதமான உங்களுக்கு லுக்வைஸ் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஒன் பை ஒன் நம்ம பார்க்கணும். ஸோ இதில் உங்களுக்கு ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் வந்து பண்ணால் நம்ம ப்ரீவியஸாக நம்ம சொன்ன மாதிரி ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் ஆக்சுவலாக கொடுத்துட்றாங்க. ஸோ இன்டீரியர்ஸ் இதாங்க Sierra.ev இன்டீரியர்ஸ் இதாங்க. வண்டியில் வந்து பண்ணால் Sierra.ev வந்து பண்ணால் ப்ரீவியஸாக இருந்த மாதிரி உங்களுக்கு டீசலில் கொடுத்த மாதிரியே அதை வந்து பண்ணால் அந்த சேம் இன்டீரியர்ஸ் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாங்க.
ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆசிட்டிஸ் உங்களுக்கு டீசல் மாடல் இருக்க மாதிரியே டோர் ஹேண்டில்ஸ்லாம் இந்த லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் வந்து பண்ணால் அதாவது சீராக்கி உருத்த லுக் இதாங்க. ஸோ வந்து அந்த பிளாக் கலர் லுக்கில் நல்ல ஒரு உங்களுக்கு டோர் ஹேண்டில் செக்ஷன் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஒரு ஆசிட்டிஸ் உங்களுக்கு வந்து பவர் விண்டோ ஆப்ஷன்ஸ் ப்ளஸ் வந்து பண்ணால் மிரர்ஸ் எல்லாம் மோட்டரைஸ்ட் மிரர் அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. பட் மிரர்ஸ் மோட்டரைஸ் அட்ஜஸ்டபிளாக இருந்தாலும் அது வந்து பண்ணால் உங்களுக்கு அந்த அட்ஜஸ்டபிள் சேஞ்ச் ஆன் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாகவே கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காம்பினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பீச் கலர் ஆக்சுவலாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியம்னஸ் ஆக்சுவலாக வந்து பண்ணால் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்து பண்ணால் உங்களுக்கு இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இன்டீரியர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்டீரியர்ஸில் ஆக்சுவலாக வந்து டிரைவர் அண்ட் கோ டிரைவர் ரெண்டுமே என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ டிரைவர் சீட் பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணால் உங்களுக்கு ஒரு 6 வேல ஒரு மோட்டரைஸ் சீட் அட்ஜஸ்டபிள் வந்து வண்டியோட டிஃபால்ட்டாக இப்போ வந்துருதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3 வே வந்து பண்ணால் மெமரி சீட் ஆப்ஷன்ஸும் கொடுத்துறாங்க. இந்த வண்டி டாப் அண்ட் மாடல் அப்படின்னால உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர் அதுவுமே வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து டிரைவர் சீட்டுக்குரிய முக்கியமான ஃபீச்சர்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு 4 வே அட்ஜஸ்டபிள் சீட் செக்ஷனாக கொடுத்துறாங்க. வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்து பண்ணால் அதுலேயுமே வந்துடும். டிரைவர் சீட் பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணால் உங்களுக்கு தை சப்போர்ட் வந்து பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல கம்ஃபர்ட்டாக வந்து பண்ணால் நீங்கள் வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கலாம். டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து பண்ணால் உங்களுக்கு ஒரு லெதரேஜ் சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ரீமியம்னஸ் வந்து பண்ணால் மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பண்ணால் நீங்கள் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த ஃப்ரண்ட் லுக் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து மல்டி டெரைன் மோட் செக்ஷனாக கொடுத்துட்றாங்க. இந்த மல்டி டெரைன் மோட்ஸ் வந்து பண்ணால் நீங்கள் வந்து ஈகோ மோட், ஸ்போர்ட்ஸ் மோட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துடுது. அதனால் உங்களுக்கு ஆட்டோ ஹோல்டு எங்கேஜ் பண்ணுறது ஹில் ஸ்டேஷனில் ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயம் வந்து பண்ணால் ஆட்டோ ஹோல்டு அதுவுமே வந்து பண்ணால் நீங்கள் எங்கேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸில் கொடுத்துட்றாங்க. ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு டாப் அண்ட் மாடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாப் பட்டன் ஆக்சுவலாக வந்துடுது. புஷ் பட்டன் ஸ்டார்ட்னு சொல்லுவோம், அது வந்துடுது. ஸோ இந்த வண்டியோட ஃபர்ஸ்ட் டிரைவர் சீட்டோட இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பண்ணால் ப்ரீவியஸாக இருந்த மாதிரியே தான் ஆக்சுவலாக இதில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் டோர் பவர் விண்டோ ஆப்ஷன்ஸ் வந்துருது. அதே மாதிரி வந்து பண்ணால் மிரர்ஸ் எல்லாமே ஒரு நல்ல லுக்கில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மோட்டர்ஸ் மிரர் அட்ஜஸ்டபிள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்து ஒரு அப்டேட் ஒரு சின்ன பட்டன் ஒரு அட்ஜஸ்டபிள் இருக்கு அது கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்டேரிங் மவுண்ட் ஆசிட்டிஸ் நம்ம டீசலில் பார்த்த மாதிரி பெட்ரோலில் பார்த்த மாதிரி அதே மாதிரி தான் இருக்கு. பட் இதில் என்னன்னா ப்ரீவியஸாக கொடுத்துருந்து இதில் ஒரு சின்ன ஒரு மாறுபாடுங்க. இந்த டாப் அண்ட் மாடலில் ஹெச்எப் டிஸ்பிளே ஆக்சுவலாக கொடுத்துறாங்க. ட்ரிபிள் ஸ்க்ரீன் டிஃபால்ட்டாக கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வண்டியில் உங்களுக்கு பேரல் ஷிஃப்டர்ஸ் உங்களுக்கு ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர் பேரல் ஷிஃப்டர்ஸும் வந்துருது. ட்ரிபிள் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் கிளஸ்டரில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் இதாங்க. அதாவது நீங்கள் வந்து எவ்வளோ ரேஞ்ச் போகும், என்ன மாதிரியான அதாவது மொத்தம் உங்களுக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கிளஸ்டரில் டிஜிட்டலாக வந்திருக்கும். அது முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, யூஸ்வலா வந்து நீங்க நிறைய பேர் டிஜிட்டல் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்க உள்ள குமிஞ்சு பாக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஜஸ்ட் நீங்க ஐசைட்டிங் இருக்கும், உங்களுக்கு எந்த விதத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸா இல்லாத மாதிரி ஒரு சூப்பரா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இது என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து பண்ணா ஆசிட்டிஸ் உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ப்ளூடூத் கனெக்ஷன் 3 ஆப்ஷன்ஸ் வந்துருது. ஸோ அதை நீங்க அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 3வது வரக்கூடிய ஸ்க்ரீன் வந்து கேமிங்காக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க வந்து யூஸ்வலா வந்து கோட விஷயத்துல குட்டிஸ் இருப்பாங்க, கேமிங் விளையாண்டுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். எந்த விதத்துல அவங்க நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரண்டேஜ் பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. ஃப்ரண்டேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம்னஸ் மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே சொல்லாங்க. முக்கியமாக வந்து பண்ணால் இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் செக்ஷனில் கொடுத்துட்றாங்க. இது ஒரு நல்ல லுக்லேயே இருக்கு இல்லைங்க. ஒரு சாஃப்ட் டச்சாக இருந்தாலும் மேலே வந்து ஃபுல்லாக லெதர்டு, இங்கே வந்து ஒரு சாஃப்ட் டச் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சூப்பரான லுக்லேயே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்டேஜ் லுக் பொறுத்த வரைக்கும் இதை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த வண்டியில் வந்து ஹெட் அப் டிஸ்பிளே அவைலபிலிட்டி இருக்கு. ப்ரீவியஸாக வந்து ஹெட் அப் டிஸ்பிளே வந்து டாப் அண்ட் மாடலில் தரல. இந்த இடத்துக்கு உங்களுக்கு ஹெட் அப் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸோட வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து டிஸ்பிளே ஆகிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில அடுத்து வந்து பார்த்துட்டா நம்ம ஃப்ரண்டேஜ்ல என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்க்க போறோம். ஸோ இது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு ஏசியோட அட்ஜஸ்டபிள் பட்டன்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக கொடுத்துறாங்க. ஃபேன் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணுற பட்டன்ஸ் வந்துருது. அது மட்டும் உங்களுக்கு டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுற பட்டன்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா உங்களுக்கு 360 டிகிரி கேமரா பட்டன்ஸ், லாக் அண்ட் லாக் பட்டன்ஸ், ஸோ இதெல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டச் ஸ்க்ரீன் ஆக்சஸ்ல வந்துருது. ஸோ அதுல உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 65 வாட்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 65 வாட்ஸ் சார்ஜர் ஆப்ஷன் முன்னாடி வந்துருது. இந்த வண்டியில வயர்லெஸ் சார்ஜர் இருக்கிறது அது ஒரு முக்கியமான ஃபீச்சர் தான். பட் இருந்தாலும் வந்து பண்ணா உங்களுக்கு இந்த பின் சார்ஜர் மிஸ் பண்ணலைங்கிறது இங்க ஒரு பதிவு ஆக்சுவலா அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க பியானோ பிளாக் லெதர்ல கொடுத்துருக்காங்க. அதாவது பியானோ பிளாக் லெதர் சென்ஸ் நான் சொல்ல வருது, பியானோ பிளாக்ல வந்து பண்ணா இந்த லுக்ஸ் எல்லாமே வந்து ஒரு பியானோ பிளாக்ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் இருக்கு. ஸோ இந்த பீச் கலருக்கு இந்த பிளாக் வந்து பண்ணா எப்படி இருக்கு அப்படிங்கிறது அந்த கமெண்ட்லயும் சொல்லுங்க கண்டிப்பா. அதே மாதிரி வந்து பண்ணா நம்ம அடுத்து நெக்ஸ்ட் வந்து பண்ணா இந்த ஹேண்டில்ஸ் பார்க்குறோம். கோட்ரைவ் சீட் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆசிடிஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கோட்ரைவ் சீட் பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி டிரைவர் சீட்ல பார்த்த மாதிரி வந்து அந்த ஹேண்டில்ஸ் எல்லாம் வந்தது. கோட்ரைவ் சீட் வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒரு 4 வே அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் பிளஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வெண்டிலேட்டர் சீட் வந்துருது. நிறைய டைம் வந்து பண்ணா சம்மர்ல டிராவல் பண்ணும்போது இது ஒரு டிஸ்டர்பன்ஸாவே ஃபீல் பண்ணிருக்கோம். இனிமேல் வந்து சேரா ஈவி வாங்கின யாருக்குமே அந்த பிரச்சனை கிடையாது. ஜாலியாக அவங்க மட்டும் ட்ரைவ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ல கொடுத்துட்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிரைவர் அண்ட் கோட்ரைவர் ரெண்டுமே வந்து டை சப்போர்ட் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இது ரொம்ப வந்து தேவைப்படுற ஒரு விஷயமாவே பார்க்குறாங்க நம்ம. பாருங்களேன்,
தை சப்போர்ட்ஸ் வந்து லாங் டிராவல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா தை சப்போர்ட்ஸ் வந்து பண்ணா நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து நம்ம பாதி கார்ஸ் இன்னைக்கு அந்த விஷயம் இல்லை, பட் இருந்தாலும் வந்து பண்ணா Sierra டிவியில் அது மிஸ் பண்ணல. அது ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட்டட் ஃபீச்சர்னே சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து பண்ணா 360 கேமரா ஆக்சஸ் எல்லாமே. அதுக்கு வந்து பண்ணா உங்களுக்கு ஒரு பட்டன்ஸ் கொடுத்துட்றாங்க இல்லைங்களா, 360 கேமரா ஒரு பட்டன்ஸ் வந்துருது. அதை நம்ம ஜஸ்ட் ஆக்சஸ் பண்ணி பார்க்க போகிறோம். 360 கேமரா வந்து பண்ணா எந்த லெவல் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம ஜஸ்ட் பார்க்க போகிறோம். வருங்க 360 கேமரா. ஸோ இங்கே ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். வந்து பண்ணா இல்லை 540 கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது என்னங்க 540 கேமரா நிறைய பேர் ஆக்சுவலாக கேட்பீங்க. 540 கேமரா அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 360 பட்டன்ஸை வந்து இந்த மாதிரி நீங்கள் எங்கேஜ் பண்ணிக்கணும். எங்கேஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி காட்டும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த ஏரோ மார்க் டச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து 2D அண்ட் 3D ரெண்டு ஆப்ஷன் காட்டும். இந்த 2D ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த 2D அண்ட் 3D ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது கீழே ஒரு செட்டிங்ஸ் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். அப்போ SPS கன்வீனியன்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது வந்து இப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளே போகிறோம். இந்த SPS கன்வீனியன்ஸ் செட்டிங்ஸ் போகிறோம். ஸோ இங்கே வந்து டிரான்ஸ்பரண்ட் வியூ பாருங்க, வண்டியில டிரான்ஸ்பரண்ட் வியூ அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு எகைன் நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வண்டிக்கு கீழே என்ன இருக்கு அப்படிங்கிறது காட்டும். அப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான். ஸோ சேம் ஃப்ளஷ் டோர் ஹேண்டில் பண்ணுறோம். நம்ம ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். செகண்ட் ரோஸ் இந்த லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்கு. ஸோ செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு சார்ஜர் பின்ஸ் கொடுத்துறாங்க. ரியர்ல ஏசி வெண்ட் வந்துருது. Sierraல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, ரியர்ல சீட் கம்ஃபர்ட் வேற எந்த காருமே இல்லாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரியர் சீட் கம்ஃபர்ட் இந்த வண்டியில மட்டும்தான் இருக்கு. ஏன்னா ஒரு யூஸ்வலா வந்து போனால் நம்ம வந்து டிரைவ் பண்றவங்க வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருப்போம். பட் ரியர் சீட் கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியமா பார்ப்போம். அந்த ரியர் சீட்ல வரவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். பட் இதுல நீங்க ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்னஸ் ஆகிக்கலாம் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு வந்து நல்ல ஸ்பேசியஸா இருக்கு. செகண்ட் ரோல் நான் சொன்ன மாதிரி தாங்க ஒரு நல்ல ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பெட்டரான ஒரு ஸ்பேசஸும் இந்த வண்டியில ஆஃபர் பண்றாங்க. நல்ல ஒரு உங்களுக்கு ஹெட் ரூம் அண்ட் பிளஸ் வந்து பண்ணா உங்களுக்கு லெக் ரூம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் ரோ வந்து பண்ணா அந்த Sierra. ஸோ அது மட்டும் இங்க பாருங்களேன், ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூஸ்வலா நிறைய கார்ல இல்லாத ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து பண்ணா இந்த ஹெட்ரெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ ரியல்ல ரெண்டு சீட்டுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. Sierra டிவியில் வந்து பண்ணா 3 சீட்டுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஆம்லெஸ்டோட இருக்கக்கூடிய ஒரு கப் ஹோல்டர்ஸ் உங்களுக்கு வந்து பண்ணா ஒரு லாங் டிராவலுக்கு கை வச்சு நீங்க வந்து பண்ண வசதியாக போய்க்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்லையுமே கொடுத்துறாங்கன்னு சொல்லலாம். அப்படிதாங்க பார்க்க போறோம். ஆசிட்டிஸ் பெட்ரோல் டீசல் இருந்த மாதிரியே வந்து பண்ணா உங்களுக்கு ஷார்க் ஃபன் ஆண்டனா கொடுத்துறாங்க. ரியர் டீஃபாகர் ஆசிட்டிஸ் வந்துருது. இந்த வண்டியில டாப் அண்ட் மாடல் அப்படிங்கிறனால உங்களுக்கு 360 கேமரா வந்துருது. இந்த வண்டியில ஸ்மார்ட் பே ஓப்பன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இந்த பட்டன் ஆக்சுவலா வந்து யூஸ்வலா இன்னைக்கு எல்லா கார்லயும் வரக்கூடிய இந்த ஸ்மார்ட் பே ஓப்பன் நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்ல ஒரு முக்கியமான விஷயம், இந்த வண்டியில கெஸ்ட் டெலிகேட் ஃபங்க்ஷன் வந்துருது. யூஸ்வலா வந்து லக்கேஜஸ் கேரி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கெஸ்ட் டெலிகேட் ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரொம்ப பர்பஸ்ஃபுல்லான ஃபீச்சராகவே இருக்குன்னு சொல்லலாங்க. ரியரோட பூட் ஸ்டைலுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. ரியர் பூட் ஸ்டைல் மட்டும் கிடையாது, இப்போ ரியரோட பூட் ஸ்பேஸ் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 622 லிட்டர் பூட் ஸ்பேஸ் ஒரு வைடர் ஆங்கிள் EVல இப்போ வரைக்கும் இந்த செக்மெண்ட்ல யாருமே கொடுக்காத ஒரு ஹியூஜ் மாசிவான பூட் ஸ்பேஸ் இருக்கு. Sierra.ev வந்து பண்ணா எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா மிஸ்டர் கோம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.